கோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான ரிட்டன் எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறமா அவங்க ஷார்ட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறதுல பல மாதங்கள்லாம் டிலே ஆகிறதுனால அதுக்குள்ளே போஸ்டிங்களுக்கான வேக்கன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கா, சான்சஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ கமெண்ட் பாக்ஸில் வந்து சிலர்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக 100% வாய்ப்பே இல்லை, வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை அப்படின்னு அடித்து உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா வாய்ப்புகள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்னு உறுதியாக சொல்லிட முடியாது. பட் அந்த வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குது, அது எல்லா போஸ்டிங்குமானா அப்படி எல்லா போஸ்டிங்க்குமே வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட முடியாது. சம் போஸ்டிங்ஸ் இருக்குது, அந்த போஸ்டிங்க்கு மட்டும் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எந்த அளவு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். 8th ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் உள்ள ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதுக்குன்னு இந்த காப்பீஸ் அட்டெண்டர் அந்த போஸ்டிங்கை சொல்லலை, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மட்டும் சொல்கிறேன் இந்த ஒரு போஸ்டிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5th குவாலிஃபிகேஷன் சொல்லிட முடியாது, அதுதான் அவங்க இப்போ எழுத படிக்க தெரிந்தால் போதும் கேட்டகரியில் வச்சுருக்காங்க இந்த டைம்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா இருக்குது, வாட்டர்மேன், வாட்டர் விமன், அந்த மாதிரி நிறையா எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது. அந்த போஸ்டிங்கை பற்றி நம்ம பேசலை. வாட்ச்மேன் ஒரு ஸ்லாஷ் போட்டு நைட் வாட்ச்மேன் மட்டும் ஒரு போஸ்டிங் இருக்கும், ஓகேங்களா? இந்த ஒரு போஸ்டிங் மட்டும்தான். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் கம் மசால்ஜி அப்போலாம் இருக்கும், அதெல்லாம் சொல்ல வரல. வாட்ச்மேன் ஒரு ஸ்லாஷ் போட்டு நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி இருக்கும் இந்த ஒரு போஸ்டிங். அதுக்கப்புறம் மசால்ஜின்னு மட்டும் போட்டு ஒரு போஸ்டிங் இருக்கும், ஓகேங்களா? மசால்ஜி கம் வாட்ச்மேன் அந்த மாதிரிலாம் சொல்லலை, வெறும் மசால்ஜி மட்டும். ஸோ அந்த போஸ்டிங் நேமை கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு தான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன். இந்த 8th லெவலில் ஒரு போஸ்டிங், இந்த எழுத படிக்க தெரிந்தால் போதும் கேட்டகரியில் 2 போஸ்டிங், ஆக மொத்தம் இந்த 3 போஸ்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி நம்ம இந்த 3 போஸ்டிங் மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். மற்ற போஸ்டிங்கில் நம்ம எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். பட் இந்த 3 போஸ்டிங்க்கும் எதிர்பார்ப்புகள் வைக்கலாம். அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறது எந்த அளவு வாய்ப்புகள் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு போஸ்டிங், அது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங். இப்போ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட் தான் பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகிரி வைஸ், அதாவது கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எஸ்சியில் 2 வேக்கன்சி, எஸ்சி எக்ஸ் சர்வீஸில் 1 வேக்கன்சி, எஸ்சி விமனில் 2 வேக்கன்சி, எஸ்சி ப்ரியாரிட்டியில் 1 வேக்கன்சி, அப்புறம் பேக்லாக் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்படி இங்கே பாருங்கள், நம்பர்ஸ்லாம் பாருங்கள், 1 2 1 2 இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 or 2 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் அப்படின்றது இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதுல பாருங்கள், இப்போ SCAWPSTMனா அங்கே 1ன்னு இருக்கா? ஸோ அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக 1 வேக்கன்சி, அவ்வளோதான். இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு போஸ்டிங்கில் 1 வேக்கன்சி இந்த மாதிரி. அப்படி இல்லாட்டி இப்போ எஸ்சி ப்ரியாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1 வேக்கன்சி இருக்குது, அப்போ 1 கூடுதலாக ஒரே 1 வேக்கன்சி. இந்த மாதிரி 1 or 2 வேக்கன்சி, ஓகேங்களா? 1 or 2 வேக்கன்சி வந்து ஓஏ போஸ்டிங்லேயோ இல்லை வாட்ச்மேன் மசால்ஜி இந்த மாதிரி போஸ்டிங்லேயோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் அது ப்ரியாரிட்டியோ நான் ப்ரியாரிட்டியோ அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 or 2 வேக்கன்சி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 3 போஸ்டிங்ஸுக்கும் இவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வைக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் விட்டப்போ ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணப்போ அப்போ கொடுத்த வேக்கன்சி படியே அதே வேக்கன்சி படியே பர்சன்ஸை வந்து ஃபைனல் லிஸ்ட் விட்டதுக்கப்புறம் அவங்க பர்சன்ஸ் எல்லாம் அது கேண்டிடேட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த வீடியோட மோட்டிவ் என்னென்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் 100% இல்லவே இல்லைன்னு அப்படின்னு உறுதியாக சொல்லிட முடியாது. அப்போ வாய்ப்புகள் இருந்தால் எந்த அளவு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோட மோட்டிவ். தேங்க்யூ.